Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன நடந்துங்க ஒரு குயிக்காக ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ் வந்து ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோன்னா டியூவல் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் அதுவும் ஃபைனைட் டைமென்ஷனல் தான். இன்ஃபேக்ட் வந்து இப்போ எக்ஸ் ஃபைனைட் டைமென்ஷனல்னால் செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல், இது வந்து சேம் அஸ் செட் ஆஃப் ஆல் அல்ஜீப்ரிக் டியூவல். இந்த ரிசல்ட்டை பார்த்தோம். அதனால் வந்து இதோடைய டைமென்ஷன் வந்து சேம் அஸ் டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஸ்டாருடைய டியூவல், அதை வந்து டபுள் டியூவல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோம். அதுவும் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்க போது, ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் இஸ் ஃபைனைட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் நம்ம ஒரு மேப் டிஃபைன் பண்ணோம், ஜே சஃபிக்ஸ் எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஸ்டார் டு எஃப். எப்படி டிஃபைன் பண்ணோன்னா ஜேஎக்ஸ் ஆஃப் எஃப் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த மேப்பு வந்து லீனியராக இருக்க போது, அதே நேரத்தில் கண்டினியூஸாக வரப்போகுது, ஏன்னா வந்து டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் இஸ் ஃபைனைட். எல்லாமே வந்து டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபைனைட்டில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ இது ஒரு கண்டினியூஸ் லீனியர் மேப். அப்போ இதோட ஆப்ரேட்டர் நாம் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். இதோட ஆப்ரேட்டர் நாம் வந்து என்னென்னா சேம் அஸ் நாம் ஆஃப் ஜேஎக்ஸ். இது வந்து நம்ம எக்ஸ் டபுள் ஸ்டாரில் பார்க்குறோம். அது வந்து சேம் அஸ் நாம் ஆஃப் எக்ஸ், ரைட்? சேம் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணால் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ், for every x in x, jx belongs to, so இதோடைய அர்த்தம் என்ன, for every x in x, jx belongs to x double star. ஓகே, இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம். அப்போ இந்த அப்சர்வேஷனை வச்சுட்டு நம்ம எக்ஸில் இருந்து எக்ஸ் டபுள் ஸ்டாருக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு மேப் டிஃபைன் பண்ணோம். அந்த மேப்பை வந்து நேச்சுரல் மேப்னு சொல்லலாம் அல்லது கெனானிக்கல் மேப். அது எப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜேஎக்ஸ். இப்போ நமக்கு நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஜேஎக்ஸ்னு தெரியும், ஏன்னா ஃபைனைட் டைமென்ஷனல்னால நம்மளால் இதை வந்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஐசோமெட்ரி மேப். அது மட்டும் இல்லை, ஒரு லீனியர் மேப். அப்போ இங்கே இது வந்து லீனியர், அதே நேரத்தில் இது வந்து சப்ஜெக்டிவாகவும் இருக்கும், ஏன்னா வந்து டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் டபுள் ஸ்டார் இஸ் சேம் அஸ் டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் whenever எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல். அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 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 கேஸில் எக்ஸ் ஃபைனைட் டைமென்ஷனல்னால் எக்ஸையும் எக்ஸ் டபுள் ஸ்டாரையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா தெர் இஸ் அ நேச்சுரல் ஐசோமெட்ரி மேப் ஃப்ரம் எக்ஸ் ஆன் டு எக்ஸ் டபுள் ஸ்டார். இந்த ஆன் டூங்கிறது அதாவது சப்ஜெக்டிவ், இந்த மேப் வந்து சப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதை வந்து ஸோ இந்த மாதிரி நாம் லீனியர் ஸ்பேசஸ் எல்லாம் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேசஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேசஸோடைய டெஃபினிஷன் சொன்னோம். இப்போ இங்கே வந்து மேஜராக ரோல் பண்ண விஷயம் என்னென்னா எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல், அதனால் அதில் உள்ள எந்த ரெண்டு நாமும் வந்து சேம். ரெண்டாவது, அதில் வந்து ஆர்டர்ட் பேசிஸ் இருக்குது, அந்த ஆர்டர்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேசிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சுட்டு நம்மளால் வந்து இவ்வளோ விஷயத்தையும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் நாம் ஆஃப் ஜேஎக்ஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ், அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அந்த ஃபைனைட் டைமென்ஷனல் யூஸ் பண்ணோம். ஆனால் ஜென்ரல், அதாவது எக்ஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்தாலும் நம்மளால் இதை டிஃபைன் பண்ண முடியும். நாம் ஆஃப் ஜேஎக்ஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் யூஸிங் ஹாண்ட்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம். ஏன் ஹாண்ட்மனாக் அதுக்கு பேர் ஏன் எக்ஸ்டென்ஷன் தியரம்னா, ஃபைனைட் டைமென்ஷனலில் நம்ம எந்த லீனியர் மேப் கொடுத்தாலும் அது வந்து கண்டினியூஸாக இருக்க போகுது, ஏன்னா எனி டூ நாம்ஸ் ஆர் ஈக்குவலன்ட், பேசிஸ் வந்து ஃபைனைட். ஆனால் இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் நம்ம ஒரு லீனியர் மேப் எடுத்தோம்னா அது கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஸோ அதை கண்டினியூஸாக அப்போ ஒரு மேப்பை எப்போ வந்து ஒரு மேப்பு ஒரு ஃபைனைட் டைமென்ஷனலில் அல்லது ஒரு சப்ஸ்பேஸில் ஒரு மேப்பு கண்டினியூஸாக இருந்தால் அதை வந்து எப்படி கண்டினியூஸாக ஹோல் டொமைனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வந்து ஹாண்ட்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பேசிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஃபைனைட் டைமென்ஷனல்ங்கிறதுனால ஃபைனைட் பேசிஸ். இப்போ இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து சவுடர் பேசிஸ். இப்போ அதை தான் வந்து நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சவுடர் பேசிஸ்
ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். a countable set அதை வந்து நம்ம v1 v2 etc vn is said to be a Sauder basis of a non-linear space X if நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறோம். நம்பர் 1, norm of Vn equal to 1 for all natural numbers. இதில் உள்ள எல்லா வெக்டருமே வந்து யூனிட் லென்த் நாம் இருக்குது அப்படி சொல்லிக்கலாம். ரெண்டாவது for every x in X there exists a sequence alpha n in F. The sequence on the scalars such that x equal to summation n equal to 1 to infinity alpha n vn. ஓகே, அதாவது எந்த ஒரு x எடுத்தாலும் அதை வந்து நம்ம ஒரு இன்ஃபைனைட் சம் ஆஃப் இந்த கவுண்டபிள் வெக்டர்ஸாக எழுத முடியும். இங்கே வந்து இந்த there exists a sequence of scalars such that x equal to infinite sum. இங்கே வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து யூனிக்னு கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, there exists a unique sequence. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் norm of vn equal to 1 அது வந்து அது இல்லைன்னாலும் கூட நம்மளால் வந்து சவுடர் பேசிஸை டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஒரு அடிஷனலாக நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நாம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை அந்த மாதிரியான ஒரு, அல்லது இந்த செட்டே வந்து ஒரு பவுண்டட் செட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து தேவைப்படுது. அல்லது ஈஸி டு என்ன சொல்கிறதுன்னா இந்த வெக்டர்ஸ் எல்லாமே வந்து பவுண்டட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து லேட்டராக கன்வர்ஜென்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இது இல்லாமலும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இது இல்லாமல் டிஃபைன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அதுலேருந்து இன்னொரு சவுடர் பேசிஸை நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஓகே, சாட்டிஸ்ஃபையிங் இந்த கண்டிஷன். ஓகே, இப்போ இதில் இந்த டெஃபனிஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வெக்டர்ஸ் எல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்ல முடியும். ஓகே, இந்த வெக்டர்ஸ் எல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைனைட் இது வந்து ரெண்டாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது வந்து சவுடர் பேசிஸ், இட் இஸ் நாட் ஹேமல் பேசிஸ். அதனால தான் நம்ம வந்து நம்ம ஆரம்ப கிளாஸஸில் இருந்து நம்ம வந்து பேசிஸை வந்து ஹேமல் பேசிஸ்னு வந்து சொல்லிகிட்டே வந்தோம். லீனியர் அல்ஜிப்ராவில் நம்ம எவ்ரி வெக்டர் ஸ்பேஸ் ஹேஸ் அ பேசிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேசிஸை வந்து நம்ம ஹேமல் பேசிஸ்னு சொல்லிட்டு வந்தது காரணம் வந்து இந்த சவுடர் பேசிஸை வந்து நம்ம லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்காக வந்து அதை ஹேமல் பேசிஸ்னே நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே சொல்லிட்டு வந்தோம். ஓகே, ஸோ இந்த சவுடர் பேசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹேமல் பேசிஸ். அஃப்கோர்ஸ் ஃபைனைட் டைமென்ஷனலில் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ ஃபைனைட் டைமென்ஷனலில் ஆப்வியஸாக நம்மளால் ஒரு சவுடர் பேசிஸை சொல்ல முடியும். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க. ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ். தென் v1 v2 etc vm தென்னுங்கிறத விட லெட் பி எ பேசிஸ்னு எடுத்துக்கோங்க, பி எ பேசிஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஏன்னா வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னால் நம்மளால் வந்து ஒரு பேசிஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஃபைனைட் டைமென்ஷனல் செட்டப்பில் நம்மக்கிட்ட ஒரு பேசிஸ் இருக்குது. இதிலேருந்து நம்ம ஒரு சவுடர் பேசிஸை டிஃபைன் பண்ணிட முடியும் அல்லது கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா லெட் wn ஈக்குவல் டு vn பை நாம் ஆஃப் vn இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நாம் ஆஃப் wn ஈக்குவல் டு 1. அதே நேரத்தில் எவ்ரி வெக்டர் இன் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் அ யூனிக் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 டு vm. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து wnக்கும் ஒரு யூனிக் லீனியர் காம்பினேஷன் சொல்லிட முடியும், ரைட்? ஏன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் ஸ்கேலர்ஸ் அல்லது யூனிக் m tuple alpha 1 alpha 2 etc alpha m such that x equal to alpha 1 v1 alpha 2 v2 plus etc alpha m vm.
இதுலேருந்து நமக்கு வந்து இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் WNல வேணும்னா WNல வேணும்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா β1 W1 β2 W2 ப்ளஸ் எக்ஸெட்ரா βm WM வேர் பீட்டா ஜேங்கிறது என்ன? ஸோ பீட்டா ஜேங்கிறது என்னன்னா பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் விஜே, இதுதான் 1 to m ரைட். ஏன்னா நம்ம வந்து இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு இந்த லீனியர் காம்பினேஷன் சொல்கிறோம். இப்போ W1 அதோடைய ஃபார்முலா வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், V1 by நாம் V1, W2 V2 by நாம் V2 and so on. WM is VM by நாம் VM. இப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து யூனிக், அதனால் என்ன ஆக போகுதுன்னா பீட்டா ஜே பை நாம் விஜே ஈக்குவல் டு ஆல்ஃபா ஜே. அப்போ பீட்டா ஜேங்கிறது என்னென்னா ஆல்ஃபா ஜே பை நாம் விஜே ஃபார் ஜே ஈக்குவல் டு 1 to m. அப்போ ஃபைனைட் டைமென்ஷனல் கேஸில் ஒரு பேசிஸ் எடுத்தோம்னா அதுவே வந்து ஹேமல் பேசிஸே வந்து சவுடர் பேசிஸாக இருக்க போகுது. ஆனால் இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட். இன்ஃபைனைட் டைமென்ஷனில் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சவுடர் பேசிஸ் வந்து பார்க்க போகிறோம், ரைட். ஏன்னா ஒரு சவுடர் பேசிஸ்னால் என்னென்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு கவுண்டபிள் செட்டு, அந்த கவுண்டபிள் செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய நாமும் வந்து ஒன்னாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபார் எவ்ரி x in x there is a sequence of scalars such that x can be written as infinite sum of in the vectors alpha n vn. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்சஸ் ஸ்பேஸில் வந்து சவுடர் பேசிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸுங்கிறது வந்து LPn ஃபார் 1 less than or equal to p less than infinity இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர் x equal to C0 of n. இந்த ரெண்டு கேஸ்லையும் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சவுடர் பேசிஸ் வந்து எழுத போகிறோம். அது என்னென்னா, ஸோ ஃபார் n in n ENங்கிற வெக்டர் என்னென்னா EN ஈக்குவல் டு 0 0. ENங்கிறது ஒரு சீக்வன்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா, இந்த சஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சஃபிக்ஸ் வரக்கூடிய பொசிஷனில் 1 எழுதுகிறோம், மற்ற எல்லா என்ட்ரிலையும் வந்து 0 எழுதுகிறோம். ஸோ இது வந்து nth பொசிஷன், இது வந்து nth பொசிஷன், ரைட். உதாரணத்துக்கு வேணும்னா E1ங்கிறது என்ன 1, ரிமைனிங் எல்லா என்ட்ரியும் வந்து 0. E2ங்கிறது வந்து என்னென்னா 0 1 0. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் நீங்கள் EN எழுதுங்க. இப்போ இந்த EN எல்லாமே வந்து எக்ஸில் இருக்குது, C0லேயும் இருக்குது, LPலையும் இருக்குது. ஏன்னா இதோடைய சம்மு வந்து 1 தான், ரைட். இதோடைய P சம் வந்து 1. அதாவது இந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு LPனா என்ன டெஃபனிஷன் பாருங்கள். அது பார்க்கும்போது நாம் ஆஃப் EN வந்து 1. அதே மாதிரி C0 ஆஃப் என்லேயும் நாம் ஆஃப் EN வந்து 1. இப்போ நம்மளுடைய கிளைம் வந்து என்னென்னா E1 E2 எக்ஸட்ரா EN இது வந்து சவுடர் பேசிஸ், the Sauder basis of x, where x is LPn for 1 less than or equal to p less than infinity, or x is C0 of n. ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, ஸோ நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து நாம் ஆஃப் த வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 1, அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது ஃபார் எவ்ரி எக்ஸ் தெர் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்கேலர்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் இன்ஃபைனைட் சம் ஆஃப் தட் ஸ்கேலர்ஸ் டைம்ஸ் இந்த EN. இதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ கிளைம் வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் இன், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து C0 ஆஃப் n எடுத்துக்கலாம். எக்ஸ் இன் C0 ஆஃப் n x ஈக்குவல் டு சமேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity x ஆஃப் j EJ. ஸோ இதை தான் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். அதாவது இங்கே வந்து ஸ்கேலர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த சீக்வன்ஸில் உள்ள ஸ்கேலர்ஸையே வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு இன்ஃபைனைட் சீரீஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் சவுடர் பேசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். இது ஏன் ட்ரூன்னா, இப்போ நம்ம வந்து ரியல் நம்பர்ஸில் இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து எப்போ கன்வர்ஜென்ஸ்னு பார்ப்போம்னா, அது வந்து அந்த கோஷி க்ரைட்டீரியானை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து இன்ஃபைனைட் சம்முன்னா இதில் உள்ள nth பார்ஷியல் சம் பாருங்கள்,
அது வந்து அந்த nth பார்ஷியல் சம் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ்னு நம்ம சொன்னால் போதும். ஓகே, ஸோ இங்கே வந்து nth பார்ஷியல் சம் என்னென்னா நோட் தட் Sn of x இது வந்து இந்த x உடைய nth பார்ஷியல் சம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity 1 to n x of j ej, ரைட், x of j ej. இதுதான் வந்து nth பார்ஷியல் சம் ஆஃப் திஸ் சீரீஸ். நார்ம் ஆஃப் snx minus smx பாருங்க, ரைட், ஃபார் n greater than or equal to m, norm of snx minus smx. So smxங்கிறது என்ன? That is summation j equal to 1 to n x of j ej minus summation j equal to 1 to m x of j ej. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 வெக்டர் இருக்குது, அதை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஸ்கேலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா x1 to xm இதுலேயும் சேம், இதுலேயும் வந்து சேம். ஸோ அதனால் இந்த சம் வந்து என்ன ஆக போகுதுன்னா திஸ் இஸ் சம்மேஷன் j ஈக்குவல் டு m + 1 to n x of j ej. ஸோ இதோடைய நாம் இங்கே வந்து நாம் வந்து சுப்நாம், ரைட், இதோடைய நாம் இங்கே வந்து சுப்நாம். அப்போ இங்கே இது வந்து என்னென்னா ஒவ்வொரு ஈஜேயும் வந்து ஒரு சீக்வன்ஸ். இப்போ வந்து இந்த சீக்வன்ஸில் ஜே வந்து m + 1 to n மட்டும் x of jன்னு வரப்போகுது, ரைட். ஏன்னா வந்து snx minus smx வந்து ஒரு எலமெண்ட் இன் C0. C0ல் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் சீக்வன்ஸ், ரைட், ஒவ்வொரு எலமெண்ட்டும் சீக்வன்ஸ். ஆனால் இதை நம்ம எழுதுனா என்ன ஆகும் பாருங்கள். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து m + 1th டேர்ம். இந்த m + 1th டேர்மில் நமக்கு என்ன இருக்குன்னா x of jன்னு இருக்குது. ஸோ x of j equal to m + 1. ஸோ திஸ் இஸ் x of m + 1, x of m + 2, எக்ஸெட்ரா x of n. ஆனால் மீதி என்ட்ரி எல்லாமே வந்து 0, மீதி என்ட்ரி எல்லாமே 0. ஏன்னா ejங்கிறது வந்து 1 if j, அந்த jth பொசிஷன் 1, ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து 0. ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணோன்னா இந்த சம்மு வந்து என்னென்னா இதுதான் வரப்போகுது. ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே 0, ரைட், ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து 0, ரைட். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த Sn இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் C0 of n சொல்லணும். கோஷி சீக்வன்ஸ்னு சொன்னோன்னா அது கன்வர்ஜ் ஆக போகுது, கன்வர்ஜஸ். ஏன்னா வந்து C0 of n இஸ் அ பேனாக் ஸ்பேஸ். நம்மக்கிட்ட ஒரு கோஷி சீக்வன்ஸ் இருக்குது, அது கன்வர்ஜ் ஆக போகுது. அப்போ அந்த கோஷி சீக்வன்ஸோடைய லிமிட்டும் வந்து இந்த பேனாக் ஸ்பேஸில் தான் இருக்க போகுது. நம்ம வந்து லிமிட்டை வந்து snx கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, அதை சொல்லிட்டோன்னா இந்த எக்ஸு வந்து இந்த இன்ஃபைனைட் சம்மு தான் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ நார்ம் ஆஃப் snx minus smx பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து கோஷி சீக்வன்ஸ்னு சொல்லணும். கோஷி சீக்வன்ஸ் டெஃபினிஷன் என்ன? ஃபார் எவ்ரி எப்சிலன் there is a stage, right? For every epsilon greater than 0 there exists a stage n in n natural number such that for n greater than or equal to m greater than or equal to n implies norm of snx minus smx இது வந்து less than epsilon சொல்லணும். ஓகே, இது less than epsilon சொல்லணும். ஆனால் இங்கே norm of snx minus smx சுப்னாம் இங்கே இதுதான் வந்து sn minus sm. இதோடைய சுப்னாம் என்ன? note that norm of snx minus smx. நம்ம வந்து sn minus sm என்னன்னு எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்து snx minus smx. ஸோ இதோடைய சுப்னம் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் என்ட்ரிஸ், ரைட், அல்லது சுப்ரீமம் ஆஃப் mod of xj, ரைட், சுப்ரீமம் ஆஃப் mod of xj where j equal to m + 1 to etc, ரைட், சுப்ரீமம் ஆஃப். ஏன்னா மீதி என்ட்ரிஸ் எல்லாமே 0. ஸோ இந்த x of m + 1 to x of n வரைக்கும் தான் வந்து நான் ஜீரோவாக இருக்கலாம். அப்போ இதோடைய இந்த வெக்டருடைய நாம் வந்து நத்திங் பட் சுப்ரீமம் ஆஃப் mod of
த டேர்ம்ஸ். ஸோ அதை தான் எழுதியிருக்கோம். இப்போ இது எப்போ லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும்? இப்போ இங்கே தான் வந்து நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு சி நாட் ஆஃப் என்னங்கிறத யூஸ் பண்ணணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு சி நாட் ஆஃப் என்னன்னா என்ன அர்த்தம்? எக்ஸுங்கிறது வந்து ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் வந்து பிலாங்ஸ் டு சி நாட் ஆஃப் என்னன்னா அந்த சீக்வன்ஸ் லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து 0. ஸோ லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் 0ன்னா ரைட், சின்ஸ் x equal to x of 1 etc. x of n etc. belongs to c naught of n. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா for every epsilon greater than 0 there exists a stage n such that modulus of x of j is less than epsilon by 2, right, or epsilon, right. இது எப்போன்னா for all j greater than or equal to n. இப்போ நம்ம வந்து இதோடைய சுப்ரீமம் தான் பார்க்குறோம். எப்போன்னா வந்து j is equal to m plus 1 etc. n. அதுதான் வந்து norm of snx minus smx, right. இதுக்கு தான் நம்ம வந்து சுப்ரீமம் பார்க்கோம். ஆனால் இந்த நம்பர்லாம் வந்து லெஸ் தேன் எப்சிலனாக இருக்கும் எப்போன்னா ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என். இங்கே வந்து நமக்கு ஜே வந்து எம் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது, ரைட். ஜே வந்து எம் ப்ளஸ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா லெட் என்னுங்கிறது வந்து இந்த சேம் டேர்ம் தான். தென் ஃபார் n greater than or equal to m greater than or equal to n, mod of xj is less than or equal to epsilon அல்லது less than epsilon for all j equal to m plus 1 m plus 2 etc. n, right. ஏன்னா வந்து for all j greater than or equal to capital N, mod of xj less than epsilon. ஆனால் in particular mod of xj less than epsilon whenever n is greater than or equal to m is greater than or equal to n, right. இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? this implies supremum of mod of xj where j equal to m plus 1 etc. n இது வந்து less than or equal to epsilon. ஏன்னா வந்து ஒவ்வொரு டேர்மும் less than epsilon, so supremum is also less than epsilon. ஆனால் இது வந்து என்ன? this is nothing but norm of snx minus smx. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இந்த snx அப்படிங்கிற சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் ஆஃப் இந்த சீரீஸ் சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity x of j நம்ம வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த சீரீஸோட nth பார்ஷியல் சம் எடுத்துட்டு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ்னு நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ரைட். ஹென்ஸ் snx is a Cauchy sequence in C naught of n. இப்போ C naught of n Banach, அதனால் snx converges. இப்போ வந்து இதை converges to xன்னு சொன்னால் போதும், ரைட். ஹென்ஸ் snx converges in C naught of n, ரைட். இப்போ வந்து snx converges to xன்னு நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னா, ஸோ norm of snx minus x பாருங்கள், ரைட். norm of snx minus அல்லது snx minus x பாருங்கள், snx minus x. இது வந்து என்னென்னா, இது பை டெஃபனிஷன் summation j equal to 1 to n x of j ej minus x. அப்போ இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் வந்து 0. ஸோ இது வந்து nth டேர்மு. இதுக்கப்புறம் வர டேர்ம்லாம் வந்து என்னென்னா x of n plus 1 x of n plus 2 எக்ஸட்ரா, ரைட். ஏன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு n டேர்மை வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா x of 1 இங்கே வந்து x of 1 இருக்குது, இதுலேயும் x of 1 இருக்குது. ஸோ x of 1 minus x of 1 கேன்சல் ஆகிடும். x of 2 minus x of 2 அதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு n டேர்ம் கேன்சல் ஆகிடும், ஆனால் ரிமைனிங் டேர்ம் எல்லாம் சேம், ரைட். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா
norm of Sn of x minus Sm, Sn of x minus x. இது வந்து என்னன்னா supremum of mod of xj where j greater than or equal to n plus 1. Right, j greater than or equal to n plus 1. ஆனால் இது வந்து less than epsilon எப்போன்னா if n is greater than or equal to n. Right, n is greater than or equal to n. இந்த capital N எதுலேருந்து வருதுன்னா எக்ஸுங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. அதுலேருந்து வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சோம் such that mod of xj is less than epsilon. ஏன்னா எக்ஸுங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. அதுலேருந்து இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ அதே டேர்முக்கு இங்கே சுப்ரீமம் பார்த்துருக்கோம். when j greater than or equal to capital N, right, when j greater than or equal to, that is when n greater than or equal to capital N, supremum of mod of xj. ஒவ்வொரு டேர்மும் less than epsilon, hence supremum is less than or equal to epsilon. அப்போ நம்ம given epsilon ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் such that Snx minus x is less than or equal to epsilon. Hence Snx converges to x, right? Snxங்கிறது என்ன? இந்த nth partial sum of the infinite series. அதனால இந்த xங்கிறது வந்து என்னன்னா அந்த infinite series. Thus Snx or thus x equal to summation j equal to 1 to infinity x of j ej, right, x of j ej. ஸோ இங்கே வந்து முக்கியமாக நம்ம வந்து எதை நோட் பண்ணணும்னா நம்ம ரியல் அனாலிசிஸில் ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி கன்வர்ஜஸ்ன்னு எப்படி சொல்லுவோம். ஸோ அந்த விஷயந்தான் வந்து முக்கியம். ஸோ நம்ம வந்து அதை ரீகால் பண்ணிக்கலாம். சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஆல்ஃபா என்னன்னு ஒரு சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸை வந்து நம்ம எப்போ கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம்னா இதோடைய nth பார்ஷியல் சம் பார்ப்போம். nth பார்ஷியல் சம் என்ன? Sn ஈக்குவல் டு சமேஷன் j ஈக்குவல் டு 1 டு n ஆல்ஃபா j. இதுதான் வந்து nth பார்ஷியல் சம். இப்போ நம்ம இது கன்வர்ஜஸ்ன்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா Sn இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ்னா திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு சேயிங் இந்த சீரீஸ் கன்வர்ஜஸ் சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஆல்ஃபா n கன்வர்ஜஸ். ஓகே, இது வந்து ரியல் அனாலிசிஸில் நம்ம பண்ணக்கூடிய கன்வர்ஜென்ஸ் சீரீஸ் கன்வர்ஜென்ஸுக்கு உள்ள டிஸ்கஷன். அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் நம்ம வந்து இங்கே nth பார்ஷியல் சம் இந்த சீரீஸை நம்ம வந்து கன்வர்ஜஸ்ன்னு சொல்லணும். சமேஷன் j ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஜே இஜே. இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் இன் சி நாட் ஆஃப் என்னன்னு சொல்லணும். அதுக்காக இதோடைய nth பார்ஷியல் சம் எடுத்தோம். இதோடைய nth பார்ஷியல் சம் வந்து Sn ஆஃப் எக்ஸ். அது வந்து சமேஷன் j ஈக்குவல் டு 1 டு n எக்ஸ் ஆஃப் ஜே இஜே, ரைட். இது ஒரு சீக்வன்ஸ். இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா இந்த Snx அப்படிங்கிற சீக்வன்ஸ் இன் சி நாட் ஆஃப் n அது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ். சி நாட் ஆஃப் n வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். ஸோ கோஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ். அதுலேருந்து வந்து Snx கன்வர்ஜஸ் அதை வந்து கன்க்ளூட் பண்ணோம். அப்புறம் லிமிட்டை பார்க்கணும். லிமிட்டும் வந்து Snx மைனஸ் எக்ஸ் பார்த்தோம், ரைட். Snx மைனஸ் எக்ஸ் பார்த்தோம். அது வந்து என்னென்னா இந்த எக்ஸுங்கிற சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் 0, ரிமைனிங் டேர்ம்ஸ் வரப்போகுது. இப்போ எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எக்ஸுங்கிற இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 அதை யூஸ் பண்ணி நார்ம் ஆஃப் Snx மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to epsilon whenever n greater than or equal to n. ஸோ இதுதான் வந்து இது வந்து நம்ம ஒரு டிரான்சிஷன் ரியல் அனாலிசிஸில் ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்ஸுக்கும் இங்கே சி நாட் ஆஃப் என்னில் இந்த E1 E2 எக்ஸட்ரா En அந்த எக்ஸட்ரா அது வந்து அந்த கவுண்டபிள் செட் சவுடர் பேசிஸுங்கிறதுக்கும் வந்து ஒரு அனாலஜி மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா வந்து ப்ரூஃப் வந்து இமீடியட்டாக நமக்கு புரியாது. ஸோ இங்கே இந்த நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளால் இதை புரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து LPNக்கு ஃபார் 1 less than or equal to p less than infinity LPNக்கு வந்து சவுடர் பேசிஸ் இருக்குது. அதுவும் வந்து இந்த சீக்வன்ஸ் ENங்கிற சீக்வன்ஸு தான். ஓகே, அதுதான் வந்து சவுடர் பேசிஸ். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.